Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. இந்த வீடியோவில் ஒரு ப்ளூ கலர் டாபர்மேனை நல்ல பாம்போட கோப்ரான்னு சொல்லக்கூடிய நல்ல பாம்போட ஃபைட் பண்ணும்போது கழுத்தில் நல்ல பாம்பு கொத்திருச்சு. அந்த பைட் மார்க் பார்த்தாலே வீடியோவில் தெரியும். ஸோ கடித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, இதை காப்பாற்ற முடியாது, லோக்கலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்பிக்கை இல்லாததுனால கெனலில் அப்படியே போட்டாங்க. ஸோ ஒரு 3வது நாள் கடித்ததுக்கப்புறம் 3வது நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்டிஸ்னேக் வீனம் ஒரு 5 vials கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர், டிடி, மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு அது மோசமாக இருந்துச்சுது. ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஏன்னா கடித்து 3வது நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அனுப்பினோம். ஸோ அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சுது. ஸோ 2வது நாளும் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது திருப்பி ஆன்டிஸ்னேக் வீனம், ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லரு, ஸோ ரெஸ்பிரேஷனு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ட்ரக்ஸு எல்லாம் கொடுத்தோம். ஸோ அந்த டாபர்மேன் பேர் ராம்போ. இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, சூப்பராக ஆக்டிவ் ஆகி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக டாபர்மேன் பார்த்திங்கன்னா பாம்போட ஃபைட் பண்ணுற ஸ்கில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் டாபர்மேன் வளர்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாம்போட சண்டை போட விடாமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த மருந்து உடனே கிடைக்காது. அந்த ஆன்டிஸ்னேக் வீனம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் எப்பயுமே ஒரு 10 vials வச்சுருக்கிறதுனால இதை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஆல்.